ஆர்எஸ்எஸ் குறித்து உரைகளை ராஜ்யசபாவினுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் அதை நிராகரித்திருக்கிறார். ஜெகதீப் தன்கர் அவர் ராஜ்யசபாவினுடைய தலைவர், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குடியரசினுடைய தலைவருமாக அவர் இருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே 2 நாட்களுக்கு முன்பு பேசுகின்ற போது நரேந்திர மோடியினுடைய தேர்தல் பரப்புரையில் அவருடைய பேச்சுக்கள் மிக மோசமாக இருந்தது என்று பதிவு செய்தார். அந்த பதிவில் பாரதிய ஜனதாவினுடைய பேரண்டல் ஆர்கனைசேஷன் சித்தாந்த பெற்றோர்களான ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே வைத்தார். அவரது அந்த கருத்தில் பெரும்பாலான கருத்துக்களை தலைவர் என்ற முறையில் ராஜ்யசபாவில் ஜெகதீப் தன்கர் சபை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார். ஏன் அவர் அப்படி அறிவிப்பு செய்தார் என்பதற்கு தன்கர் ஒரு தன்னிலை விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் சங்கம் ஆர்எஸ்எஸ் அது ஒரு தேசத்திற்கான உழைக்கும் ஒரு அமைப்பென்று திரு தன்கர் தன் கருத்தை பதிவு செய்தார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் நாடாளுமன்ற மேலவையில் அவர் ஆற்றிய உரையின் போது காங்கிரஸ் தலைவர் கர்கே தனது தேர்தல் பேரணிகளில் பிரதமர் மோடி சிறுபான்மையினருக்கு எதிராக, குறிப்பாக பாகிஸ்தானையும் பிரதமர் எத்தனை முறை குறிப்பிட்டார் என்ற புள்ளி விவரங்களைத்தான் அவர் எடுத்து வைத்தார். ராஜ்யசபா தலைவர் அவரது கூற்றுக்களை அங்கீகரிக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவர் தனது புள்ளிகளை அழுத்தமாக காட்டி செய்தித்தாள் துணுக்குகளை எல்லாம் ஏற்க மறுத்தார். இப்படியெல்லாம் மோடி பேசவில்லை என ராஜ்யசபா தலைவர், அதாவது மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய ஆதாரப்பூர்வமான செய்திகளை கூட ஏற்க மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்த திரு கர்கே அவரது கட்சி சகாவும் முன்னாள் நிதி அமைச்சருமான சிதம்பரம் இந்த கருத்தை ஆதரித்தார். ராஜ்யசபாவில் அவரது செய்தி அறிக்கையினுடைய பல விவகாரங்களை மேற்கோள் காட்டி பிரதமர் கூறியதை ஒரு எதிர்க்கட்சி எம்பியால் எப்படி அங்கீகரிக்க முடியும் என்ற மறுகேள்வியையும் அவர் வைத்தார். எவ்வாறாயினும் தலைவர் வாதங்களை ஏற்கவில்லை. அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருந்த திரு கர்கேவுடைய கருத்துக்கள் பதிவுகளிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார். பிரதமருடைய ஆற்றிய உரைகளின் பிரிவினைத்தன்மையை முன்னிலைப்படுத்த மட்டுமே அவர் முயல்கிறார் என்று திரு கர்கே திருப்பி பேசினார். ஆனால் மோடிக்கு முன் வேறு எந்த பிரதமரும் இதுபோன்ற கருத்துக்களை எப்போதும் கூறியதில்லை என்றும், வரம்பு மீறி அவர் பிரச்சாரத்தில் தனது கண்ணியமிக்க பதவியை காயப்படுத்திவிட்டார் என்றும் அவர் கூறினார். கிட்டத்தட்ட 90 நிமிட உரையில் கருவூல பெஞ்சுகளால் பல இடையூறுகள் மற்றும் தலைவரின் தலையீடு ஆகியவற்றையும் கூட அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நாட்டினுடைய கல்வி முறை குறித்தும் திரு கர்கே குறிப்பித்தார். ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி மிக கடும் விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி வைத்தபோது தேசியவாத நடவடிக்கைகள் ஈடுபடும் அமைப்பான ஆர்எஸ்எஸ் மீது இதுபோன்ற ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது நியாயமற்றது என்பதால் இந்த கருத்துக்களை தான் நீக்குவதாக ராஜ்யசபாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஜெகதீப் தன்கர் கூறினார். ஒரு அமைப்பின் உறுப்பினராக இருப்பது குற்றமா? அவர் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய உறுப்பினராக நான் இருப்பது குற்றமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஏனென்றால் அது குற்றமா? ஆர்எஸ்எஸ் தேசத்திற்காக உழைக்கும் அமைப்பு, அவர்களுக்கு அறிவுள்ளவர்கள் அதிகம் என்றும் திரு தன்கர் புகழாரம் சூட்டினார். மணிப்பூர் பற்றி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் கூறிய கருத்தை திரு கர்கே மேற்கோள் காட்டினார். ஆனாலும் கூட அதுவும் சபை குறிப்பிலிருந்து ஜெகதீப் தன்கரால் நீக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் தனக்குத்தானே முரண்படுகிறார் என்று அவரது கருத்தை இவர் இடைமறித்து ராஜ்யசபாவின் தலைவர் என்ற முறையிலே ஆர்எஸ்எஸ்ஸிற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைவர் ஜே.பி. நட்டா திரு கர்காவின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவருக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி எந்த அறிவும் இல்லை என்றும் அந்த அமைப்பை பற்றி திரு கர்கே என்ன சொன்னாலும் வருத்தம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேசத்திற்காக அயராது உழைக்கும் ஒரு அமைப்பை நீங்கள் தாக்குகிறீர்கள் என்றும் திரு
தன்கர் வலிமையாக தன் கருத்தை வைத்தார். காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தி மற்றும் சத்ரபதி சிவாஜி போன்ற முக்கிய பிரமுகர்களின் சட்டங்களை நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இடமாற்றம் செய்வது குறித்தும் அவர் கேள்வியை எழுப்பினார். காங்கிரஸ் கட்சி பொதுவாக பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ்னுடைய அபிமானிகள் மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அடிப்படை சித்தாந்தத்தின் மூலம் பயிற்சி பெற்றவர்கள். வட இந்தியாவில் அவர்களுக்கு ஹிந்து என்ற அடிப்படையில் வாக்கு அரசியலை முன்னெடுத்து அந்த அமைப்பின் ஒரு அரசியல் அமைப்பின் உறுப்பினர்களாக அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தனது தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸை குறித்து புகழாரம் சூட்டுவது ஒன்றும் வேடிக்கையானதும் அல்ல, இது விந்தையானதும் அல்ல, அல்லது இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதும் அல்ல. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஏகலைவனான ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் நாற்றுப்பற்று கொண்டவர்கள், தங்களை பற்றி நினைக்காமல் சமூகத்தை பற்றி மற்றும் நினைப்பவர்கள் என மாநிலங்களவையில் துணை ஜனாதிபதியும் மாநிலங்கள் அவையினுடைய தலைவராகிய ஜக்தீப் தன்கர் பேசியிருக்கிறார். மாநிலங்களவையில் ஆர்எஸ்எஸ் குறித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனையுடைய கார்கேயினுடைய கருத்துக்களை முழுமையாக நீக்கி அவர் பேசியிருக்கிறார். இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஒருவர் ஒரு அமைப்பின் தலைவராக அந்த அமைப்பை புகழாரம் சூட்டுவதும், தேசிய அரசியலில் அனைவருக்குமான பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது உயர்ந்த பதவிக்கு கண்ணியத்தை அவர் எந்த முறையிலும் கொடுக்கவில்லை என்ற காங்கிரஸ் குற்றச்சாட்டை மறுத்து பேசியும், ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த தேசத்திற்கான ஒரு அமைப்பு, அது சமூகத்தின் மக்களில் அனைவரையும் ஒருங்கிணைக்க பாடுபடுகிறது என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காங்கிரஸும் ஆர்எஸ்எஸும் மிக முரண்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக திரு ராகுல் தனது பரப்புரைகள் முழுவதுமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை, அதனுடைய வர்ணாசிரம சித்தாந்தத்தை, அதனுடைய மனு தத்துவ இயல்புகளை கடுமையாக விமர்சித்து வரும் இச்சூழ்நிலையில் பலம் குறைந்த நிலையிலும் கூட ராஜ்யசபாவில் அவர்கள் இப்படி பேசியிருப்பது இந்திய அரசியலில் ஒன்றும் புதுமையானதல்ல. ஆர்எஸ்எஸ் வார்ப்புகளாக்கப்பட்ட ஜக்தீப் தன்கர் தன்னை ஆர்எஸ்எஸ்ஸின் அமைப்பின் ஒரு உறுப்பினராக புகழாரம் சூட்டிக்கொண்டு ஏகலைவன் என்றும் அவர் கூறுவது பொது ஊடகங்களில் இன்று செய்தியாக இருக்கிறது என்பதே உண்மை.